அது கோபம் வந்தது. அது கோபமா இல்லையான்னு தெரியவே இல்லை. ஏன்னா நிலைமை அந்த மாதிரி. புது புடவை, வேஷ்டி, புது சட்டை, பட்டு சட்டை, மோதிரம், செயின் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பலியாடுங்களை கூட்டின்னு போவாங்களே அந்த மாதிரி மாலையை போட்டு கூட்டின்னு போய் எங்கள் மாமனார் காலில் விழுந்த உடனே எங்கள் மாமனார் சொன்னார், மாப்பிள்ளை என் பொண்ணு நான் குழந்தை மாதிரி வளர்த்தேன்னாரு. அப்பவும் கோவம் வந்தது. அப்போ நான் என் வீட்டில் மாடு மாதிரி வளர்த்தேன். என் வீட்டிலும் என்னை குழந்தை மாதிரி தான் வளர்த்தாங்க. நான் ஆம்பளை குழந்தை, அது பொம்பளை குழந்தை. உணவு இடைவேளை, லஞ்ச் டைம், நீ 1 மணிக்கு போகிற, இன்னும் அரை ஹவர் இருக்கு. ஆனால் மூடிட்டான். என்ன, அதான் இஷ்டம். எந்த பேங்க் வேணாலும் எப்போ வேணாலும் மூடுவான், ஆனால் அவன் இஷ்டம். நம்மளோட கடமை பேப்பர் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, நமக்கே 11,000 கோடிலாம் சின்னதாயிடுச்சு. அவ்வளோதானா? இன்னொருத்த வருவாங்க 20,000 கோடி. தந்தை பெரியார் இந்த சமூகத்திற்கு பாடுபட்டார், வாழ்க்கையை வெற்றி பெற்றார், இன்றைக்கு பாடமாக இருக்கிறார். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற என் தாத்தா படமாக இருக்கிறார், வாழ்க்கையை வெற்றி பெற்ற தந்தை பெரியார் பாடமாக இருக்கிறார். நல்ல குடிமகன் என்பது யார்? கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5,000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2,500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். அந்த நாட்டிலே நடக்கிற புத்தக கண்காட்சி நிறைந்திருக்க வேண்டும். அந்த நாட்டிலே இருக்கிற சிறைச்சாலை காலியாக இருக்க வேண்டும். இங்க அப்படி இல்லை, அதான் பிரச்சனை. இன்னைக்கு புத்தக கண்காட்சி எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது. நிறைய பேர் வரீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா எத்தனை பேர் புக் வாங்கி போறீங்கன்னு தெரியல. வர்ற எல்லாரும் ஒரு புக்கு வாங்குங்களேன். 12 நாள் நடக்கிற கண்காட்சி 10 நாள்ல மூடிடுவான். ஏன்னா ஸ்டாக் இல்லை சார். இப்ப இல்லை. இப்போ எதிர்க்க உட்கார்ந்து நீங்களே எத்தனை பேர் ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல. போய் சமாதானம் ஆயிக்கலான்னு. நான் மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஒரே ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட என்னுடைய வேண்டுகோள் என்ன தெரியுமா? இந்த புத்தக கண்காட்சி நடக்கிற நாட்களில் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பள்ளிக்கூட குழந்தைகளை ஆசிரியர்களோடும், கல்லூரி மாணவர்களை ஆசிரியர்களோடும் ஒரு நாள் இங்கே வர வேண்டும். ஒரு மாவட்ட கல்வி டெய்லி வரணும். ஒரு மாவட்ட கல்வியின் உண்மையான கல்வி சுற்றுலா அதுதான். மாணவர்களுக்கு உண்மையான கல்வி சுற்றுலா அதுதான். எனக்கு ஒரு தலைப்பு வரீங்க, தொடர்மா எனக்கு மணிகண்டனுக்கெல்லாம் தலைப்பு தர்றதில்லை. ஏன்னா எந்த தலைப்பு கொடுத்தாலும் நம்ம பேசத்தான் பேச போகிறோம். இங்கே எனக்கு 6வது சினம்னு அனௌன்ஸ் பண்ண மேடம், முதல்ல 6வது சினம்னாங்க. மீதி 5 எங்கே விட்டு வந்தேன்னு எனக்கும் தெரியல. அது 6வது சினம் தான் சார். வாழ்க்கை வாழ்வது என்பது ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்க்கிறோம். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வெற்றின்றதையே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைச்சிருக்கான். உண்மையா வாழ்க்கை வெற்றி என்பது என்ன தெரியுமா? படிக்கிறதா, சொத்து சேர்க்கிறதா? இல்லை. வாழ்க்கையில் வெற்றி அடைவது என்பது வேறு, வாழ்க்கையை வெற்றி அடைவது என்பது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க தாத்தா தந்தை பெரியார் என்னைக்கு பிறந்தாரோ அன்னைக்கு தான் பிறந்தார். 2 பேருக்கு டேட் ஆஃப் பர்த் ஒன்று தான். எங்க தாத்தாக்கும் தந்தை பெரியாருக்கும். எங்க தாத்தாவும் பெரியார் மாதிரி 94 வருஷம் இருந்தார். எங்க தாத்தாக்கு 17 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேனா வேற வேலை செஞ்சார். இல்லைங்க, அப்ப டெலிவரி கரெக்டா இருந்தது. எங்க தாத்தா சொத்து சேர்த்து வச்சார், வீடு வாசல்லாம் வாங்கி வச்சார். எங்க தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். சொத்து சேர்த்து வச்சதுனால என் வீட்டில் இன்னைக்கு படமா இருக்க. வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். தந்தை பெரியார் இந்த சமூகத்திற்கு பாடுபட்டார், வாழ்க்கையை வெற்றி பெற்றார், இன்றைக்கு பாடமாக இருக்கிறார்.
வாழ்க்கையில் வெற்றி பெற்ற என் தாத்தா படமாக இருக்கிறார், வாழ்க்கையை வெற்றி பெற்ற தந்தை பெரியார் பாடமாக இருக்கிறார். நல்ல குடிமகன் என்பது யார் சார்? இந்த நாடு உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடம் இல்லை. ஆனால் எனக்கு உண்ண உணவில்லை, உடுக்க இடமில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடமில்லை என்றாலும் கூட இந்த தேசத்தை என்னால் நேசிக்க முடிகிறது என்று சொன்னால் நான் தான் நல்ல குடிமகன். இப்போ நிறைய பேருக்கு இந்த 6வது சினிமா நிறைய பேர் தப்பா நினைச்சு சார் கோச்சிக்கூடாதுன்னு சொல்றாங்களாம் சார். இல்லை, கோபமே வரலன்னா நம்ம போனோம், கோபம் வரணும், ஆனால் அதை உடனே வெளிக்காட்டக்கூடாது. அதுதான் இந்த தலைப்பு. கோபத்தை ஆறப்போடுங்க, கோபப்படக்கூடாது. கோபத்தை ஆற போட்டா போதும். சில பேர் எதுக்கு கோச்சிக்கிறான்னு தெரியாம கோச்சிக்கிறாங்க. நிறைய பேரே சொல்லுவாங்க சார் ரொம்ப படித்தவன் சார், கிட்ட போகாதீங்க நாய் மாதிரி சார். சில பேர் அவனே சொல்லுவான் சார், நான் சார் இப்படி இருக்க நினைக்கிறாரு, ரொம்ப கோபக்காரன், எப்போ கோபம் எனக்கு வரும்னு எனக்கே தெரியாதுன்னு. அவன் கூட ஏன் சார் பழகுவான்? சில பேர் அதை குவாலிஃபிகேஷன் ஆக்குறான் பாருங்க, அங்கே தான் வருத்தம். நான் கோபக்காரன் சார், நேரு மாதிரி, அதை அவர் இழுத்துக்கிறது. இவர் இன்னமும் நேரு மாதிரி சுதந்திரத்துக்கு போராடின மாதிரி. அவர் சுதந்திரத்துக்கு போராடினாரு, சொத்தெல்லாம் எடுத்து நாட்டுக்கு கொடுத்தாரு, இந்த பாரத தேசத்தை நல்ல பொருளாதாரத்தை பண்ணார். அவருக்கு சின்ன கோபம் என்பது ஒரு சின்ன, இவனுக்கு அது மட்டும் தான் இருக்கு. சில பேர் எதுக்கு கோச்சிக்கிறதுனே தெரியாம கோச்சிப்பான். சார் சார் கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? ஏன் தள்ளி போனாங்க, தள்ளிக்கிறீங்கன்னு கேட்குறான். மனுஷனை கேட்குறான் சார். சில பேர் டைம் கேட்டால் கோச்சிப்பான். சார் டைம் உனக்கு டைம் சொல்ல தான் நான் வாட்சி வாங்கினேன். அவன் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டிய தேவையே இல்லை. சில பேர் இருக்காங்க சார், அவன் நம்ம இப்படியே ஒன்று சொல்கிறோம், எனக்கே சொல்கிறான் சார். அதாவது இவருக்கு எல்லாம் தெரியுமா, எனக்கே சொல்கிறான் சார். கோபம் என்பது நமக்கு வர்றது நமக்கு தெரியும். அதை எப்போ அடக்கணுமோ அப்போ அடக்கினாதான் நீங்கள் மனிதனாக வெற்றி பெற வேண்டும். கோபம் வரும், சில சமயம் கோபமா இல்லையான்னு தெரியாமலே கோபம் வரும் தெரியுமா? அது கோபமா சார்? ஒன்றும் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆச்சு, ஒய்ஃபு தாலி கட்டினேன், தாலி கட்டிட்டு அப்படி திரும்புகிறேன். எங்கள் மாமனார் ஒய்ஃபுக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, அப்பா ஒரு பாரத்தை இறங்கிட்டேன். எனக்கு சட்டுன்னு கோபம் வந்தது. ஆமாங்க, அப்போ 25 வருஷமாக இருந்தாலும் பொண்ணு வளர்க்கல, ஒரு பாரத்தை வளர்த்து இடித்த வாயை எவனாவது மட்டன் தலையில் வச்சுட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா அது கோபம் வந்தது. அது கோபமா இல்லையான்னு தெரியவே இல்லை. ஏன்னா நிலைமை அந்த மாதிரி. புது புடவை, வேஷ்டி, புது சட்டை, பட்டு சட்டை, மோதிரம், செயின் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பலியாடுங்களை கூட்டின்னு போவாங்க, அந்த மாதிரி மாலையை போட்டு கூட்டின்னு போய் எங்கள் மாமனார் காலில் விழுந்த உடனே எங்கள் மாமனார் சொன்னார், மாப்பிள்ளை என் பொண்ணு நான் குழந்தை மாதிரி வளர்த்தேன்னாரு. அப்பவும் கோவம் வந்தது. அப்போ நான் என் வீட்டில் மாடு மாதிரி வளர்த்தேன். என் வீட்டிலும் என்னை குழந்தை மாதிரி தான் வளர்த்தாங்க. நான் ஆம்பளை குழந்தை, அது பொம்பளை குழந்தை. அப்போ அது கோபமா இல்லையான்னு தெரியல. 15 வருஷம் கழிச்சு அது கோபமா மாறிச்சு. சண்டை போது சொல்லுவோம்ல, உன்னை போய் குழந்தை நம்பர் வைப்பேன். அப்பவும் அவ சொல்றான், எங்கள் அப்பா என்னைக்குமே குழந்தை தான், 75 கிலோ, ஒரு அரிசி மூட்டை வெயிட்டு, குழந்தையா. வள்ளுவன் சொல்றாங்க, கோபம் இல்லாதவன் துறவிக்கு சமானம். கோபமே இல்லையா நீ துறவிதான். நீ அது உண்மைங்க. நீங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு வள்ளுவர் சொன்னாலும் அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. உண்மை. கோபத்தை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் துறவி. இன்னைக்கு கூட எத்தனை சாமியார் பாருங்க, எவ்வளோ கேஸ் போடுங்க, சிக்ஷா மாதிரியே போகிறோம், ஜட்ஜிக்கு ஆசீர்வாதம். பெயில் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு ஆசீர்வாதம். போயிட்டு வரேன் ஜட்ஜி, சாமி இது கோர்ட்டு, அடுத்த கேஸுக்கு வருவாங்க, நீங்கள் ஒன்றுத்துக்கு இவ்வளோ பண்ணுறாங்க. கோபம். வள்ளுவன் இன்னும் ஒரு படி மேலே போகிறான். உனக்கு வாழ்க்கையில் நீ நினைச்சது நடக்கணுமா? கோபத்துக்கு ஒரு விஷயங்க. வாழ்க்கையில நினைத்தது நடக்க வேண்டுமா? இதை பண்ண ஒன்றும் இல்லை. கோபத்துக்கு 6வது உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளான் வெகுளி எது. நீ கோபத்தை விடு. உண்மை அது. நீங்க பிராக்டிக்கலா பாருங்க, தயவு செஞ்சு. கோபம் வரும்,
6 போடுங்க. சில பேர் இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கிற சொல்ல கோபம் வரும்போது 1 2 3 எண்ணுங்க, அமைதியாக இருங்கள், யோகா பண்ணுங்கள், ஒன்றும் வேணாம். ஏன்னா கோபம் ரொம்ப ஜாஸ்தியாகும் போது 1 2 கூட சரியாக என்ன வராது. நீ நான் என்ன சொல்றேன்னுவா, நீ சொல்லி நான் ஏன் செய்யணும்னுவா, எல்லாம் அதுக்கும் கொஞ்சம் ஒன்றும் வேணும். கோபம் வரும்போது கொஞ்சம் ஆற போடுங்க, உங்க வேலை முடியும். வள்ளுவன் சொல்லியிருக்கான் சார், ப்ராக்டிக்கலாக நான் சொல்றேன், நடக்கும் சார். அன்னைக்கு லாஸ்ட் டேட்டு டிடி எடுக்கணும். டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும், வேற எங்கேயும் அனுப்பணும்னு வச்சுங்க. ஒரு டெண்டருக்கு டிடி எடுக்கணும், லாஸ்ட் டேட்டு. பணத்தை பெரட்டி நம்ம அக்கௌண்ட்ல போட்டு 1 மணிக்கு உள்ள போறோம். பேங்க்ல 1:30லேருந்து 2:30 வரையும் உணவு இடைவேளை, லஞ்ச் டைம். நீ 1 மணிக்கு போற, என்ன அரை ஹவர் இருக்கு, ஆனா மூடிட்டான். என்ன அதான் இஷ்டம். எந்த பேங்க் வேணாலும் எப்போ வேணாலும் மூடுவான், அவன் இஷ்டம். நம்மளோட கடமை பேப்பர் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, நமக்கே 11,000 கோடிலாம் சின்னதாயிடுச்சு. அவ்வளவுதானா? இன்னொருத்த வருவாங்க 20,000 கோடி. அதான் இது நம்ம உடனே போய் அவங்ககிட்ட ரூல்ஸ் பேச முடியாது. ரூல்ஸ் பேச முடியுமா சார்? கோபம் வருதுடா, 1:30 மணிக்கு உணவு இடைவேளைக்கு போட்டிருக்க, 1 மணிக்கே மூடிட்ட, துறப்பான போடாங்க. அப்போ கோபம் செல்லாது. மேக்சிமம் நீங்க கத்துனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, மேனேஜரை பாருனா, அவர் எங்கடா, அவர் ஏற்கனவே சாப்பாட்டுக்கு போயிட்டாரு, வேற என்ன பண்ற, கம்ப்ளைண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸில் போடுன்றது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அது போடுறத எட்டு உதச்சிட்டு வரலாம் இல்லை. அதுக்கு அந்த கோபத்தை நீங்க விட்டுட்டீங்க வச்சுங்க, சார் ப்ளீஸ் சார், இன்னைக்கு லாஸ்ட், என் வாழ்க்கையே டெண்டரில் தான் இருக்கு சார், ப்ளீஸ் சார். நீங்க கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கோபத்தை தள்ளி வைத்து நீங்கள் இறங்கி வந்தீர்கள் என்றால் மூடிய கதவுகள் உங்களுக்காக திறக்கும், டிடி எடுக்கப்படும். அப்போ கோபத்தை விட்டுட்டோம்னா நம்ம வேலை நடக்கும். அப்படிதானே? ஆபீஸ்ல மேனேஜர் திருடன்னு நல்லா தெரியுதுங்க, எல்லாருக்கிட்டையும் கை நீட்டான்னு தெரியுது, கூச்சமே இல்லாம நம்ம கிட்டே சொல்லுவான். என்ன மாதிரி ஒரு யோகியனை சொல்லி ஆபீஸ்ல அப்படின்னு வீடு ஏறும் நமக்கு. அந்த வார்த்தையே சொல்லாதையா, அயோக்கிய நீ, கோபம் வரும், சொல்லிடுவோமா? டக்குன்னு சொல்லணும், சார் விடு சார், ஒன்றும் தெரியாதா எனக்கு, எனக்கு தெரியாம ஒன்று யார் சார் 10 வருஷமா பார்க்குறேன் தெரியாதா? கோபம் வந்துடு, நீ ஒருத்தந்தான் என்னை சரியா புரிஞ்சுருக்கிறேன்னு. உண்மையிலேயே நம்ம தான் சரியா புரிஞ்சுருக்கிறோம். கோபம் சார், அர்ஜென்ட்டுக்கு ஊருக்கு போறோம் சார், ஊருக்கு போகிறோம், ரிசர்வ் பண்ண முடியாது, நேராக போகிறோம், ஒரு டிக்கெட் வாங்குகிறோம் திருச்சிக்கு, வாங்கி போகிறோம், ட்ரெயின் அன்ரிசர்வ்டு ஃபுல்லாக இருக்குது, போகிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் டிடிஆரை பார்த்துருக்கீங்களா? அந்த கோட்டை ஒரு 20 பேர் பிடிச்சி இழுத்துனுப்பான், கன்ஃபார்முக்கு சீட்டு கொடுங்க, பர்த்து கொடுங்க, பர்த்து கொடுங்க. நேராக போகிறோம், அந்த லிஸ்ட்டு ஒட்டியிருக்கான், அது கூட அடுத்த மாதம் வந்து ஓட்ட போகிறது இல்லையா, அந்த லிஸ்ட்டு ஒட்டியிருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கண்ட் இருக்குது. நீங்கள் டிடிஆர் கிட்ட போய் வேக்கண்ட் இருக்கு, இந்தா எனக்கு ஒரு பர்த், ரூல்ஸ் படி கோபத்தை விடுங்க. அங்கே பாருங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கதை சொல்லுவான் பாருங்க. அதுண்டா ஊருக்கு போனணுவா, இன்டர்வியூனுவா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னுவா, அத்தை செத்து போயிட்டாங்கன்னுவா, ஏதோ ஒன்று சொல்லுவோம். கோபத்தை விட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையிலே சாதிக்க முடியும் என்பதுதான் உண்மையான பிராக்டிகல். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5,000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2,500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.